வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுகளுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மற்றும் மற்ற கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு பொது தமிழில் மட்டும் 85 தேர்வுகளிலிருந்து ஒரு 8480 கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை ஒரு முறை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரீஸ் ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8480 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விகளோட தொகுப்பு. இது அப்படியே வெறும் கேள்விகளாக பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் அதனுடைய கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்விகளை அணுகுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த தொடர் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 250, அதாவது முதல் பிரித்து எழுதுகிற சேர்த்து எழுதுக அதில் ஒரு 250 கேள்விகள் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி சந்திப்பிலை பார்க்க போகிறோம். சந்திப்பிலையில் ஒரு 68 கேள்விகள் இருக்குது. இந்த 85 தேர்வுகளில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சந்திப்பிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சந்திப்பிலை பார்க்குறதுங்கிறது சரிதான். ஆனால் இந்த சீரீஸ் முழுக்கவே ஒரு எளிமையாக கொண்டு போகணும். அதாவது எல்லாமே ஃபுல் ப்ரிப்ரேஷனோடு இருக்கிறவங்களை தாண்டி முதல்ல நாங்கள் தேர்வு அணுகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிலபஸ் வைஸாக இவ்வளோ தான் இதில் விஷயம் இருக்குது, இதை தெரிஞ்சுங்க, இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், இன்னும் டெப்த்தாக படித்து பாஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு அறிமுக வகுப்பாக கூட இதை எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது 2வது தலைப்பு, சந்திப்பிலை அப்படிங்கிறது. இலக்கணம் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் பார்க்கலாம். அதோட சந்திப்பிலை கொஞ்சம் நேரடியாக பார்க்கும்பொழுது கொஞ்சம் எளிதாக இருக்கும். சரி, வல்லினம் சந்திப்பிலைன்னு என்ன? சந்திக்கிற இடத்துல ஒரு பிழை வருவது தான் சந்திப்பிழை. அது என்ன சந்திக்குது? 2 வார்த்தைகள் சந்திக்கும் பொழுது ஒரு பிழை வரும். அந்த பிழை என்ன அப்படின்னா 2 வார்த்தைகள் ஒன்று சேருவதற்கு ஒரு ஒட்டுதல் ஒரு காரணமாக இருக்கும், சிலது கூடுதலாக இருக்கும். இதுதான் சந்திப்பிழை. 2 வார்த்தைகள் சந்திக்கிற இடத்துல ஏற்படுற பிழை சந்திப்பிழைன்னு வச்சுக்கலாம். சரி, இந்த 2 வார்த்தைகள் சந்திக்கிற இடத்துல என்ன ஒரு பிழை ஏற்படும் அப்படின்னா இந்த வல்லின மிகும் இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வல்லின எழுத்துக்கள்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம 247 எழுத்துக்கள் இருக்குது. அதில் நிறைய பிரிவுகள் நம்ம சொல்கிறோம். உயிரெழுத்து சொல்கிறோம், மெய் எழுத்து சொல்கிறோம், உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, குறில் எழுத்து, நெடில் எழுத்து. இதே மாதிரி ஒரு வகைப்பாடு தான் வல்லினம் எழுத்து அப்படின்னு சொல்கிறது. அது மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லிட்டு மொத்தம் 18 மெய் எழுத்துக்களை 6 பிரிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம விளக்கமாக வேறு ஒரு வகுப்பில் பார்க்கலாம். முதல்ல நம்ம சந்திப்பிலைக்கு தேவையான கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு முக்கியமானது வல்லினம். வல்லினம் மிகும் இடங்களை பற்றி பார்க்குறது தான் சந்திப்பிலை. இந்த வல்லினத்தில் கூட எல்லா எழுத்துக்கள் மொத்தம் 6 எழுத்துக்கள் மிகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுலேயும் இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இப்போ க, ச, த, ப, இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த மிகும் அப்படிங்கிற மிகும் மிகாது அப்படிங்கிறதுல வரும். இந்த இட்டு, இந்த இற்று, இது இரண்டுமே வல்லின மிகும் இடத்துல வராது. அதனால் சந்திப்பிலையிலையும் இதனுடைய தாக்கம் இருக்காது. இப்போ நேரடியாக நம்ம சந்திப்பிலை வகுப்புக்கு போகலாம். இந்த சந்திப்பிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உதாரணத்திலே விளக்கிடுறேன். முதல் கேள்வி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த 4 எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த 4 எழுத்துக்களும் எந்த இடத்துல மிகும் எந்த இடத்துல மிகாது அப்படிங்கிறது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக பேசும்பொழுது எந்த இடத்துல லேக் ஆகாமல் தெளிவாக பேசுனீங்கன்னாவே உங்களுக்கு அது விளக்கம் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி கேள்வி கொடுத்தாங்கன்னா இது எப்படி அணுகணும் அப்படின்னா முதல்ல இந்த க, ச, த, ப, இந்த கசதப இதில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளை முதல்ல பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த முதல் கேள்வியிலே பார்க்கலாம். இங்கே இந்த இடம் மட்டும் க, அது தொடர்பான எழுத்துக்கள் ஆரம்பிக்குது. இங்கே ச, அதனுடைய வரிசையில் இருக்கிற சேங்கிற எழுத்தில் ஆரம்பிக்குது. இங்கே ப ஆரம்பிக்குது, இங்கே க ஆரம்பிக்குது, அதனோட வரிசையில் ஆரம்பிக்குது. இப்போ கசதப ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி தான் அந்த இணைப்பு இந்த சந்திக்கிற இது சந்திக்கிற இடத்துல வர பிழைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதை எப்படி படிங்க. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். சரி, இங்கே எங்கெங்க இடத்துல வல்லினம், இப்போ இது க வரிசையில் தானே இருக்குது.
இங்கே வந்து அப்போது வல்லினம் மிகவில்லையே, சரியா தவறா அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த வார்த்தையை படித்து பாருங்கள். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால், இயல்பாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்குங்களா. இந்த இக்கை சேர்த்து படித்து பாருங்கள். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. அப்போ அந்த ஸ்பீட் பிரேக் இல்லாமல் இயல்பாக பேசுகிறது தான் நம்மளோட மொழி. அப்போ காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகாது. அது என்ன வல்லினம்? அதுதான் சந்திப்பிழை. இந்த இடத்துல ஒருவேளை இக்கு இருந்தால் அது சந்திப்பிழையில் சேர்ந்தது. அப்படியே தொடர்ந்து வாங்க. அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். சரி, இங்கே வந்து இந்த இச்சு இந்த இக்கு இரண்டையும் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் சொல்லி பாருங்கள். நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இப்போ வந்து இந்த நிகழ்காலத்தை அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது. அதே மாதிரி செம்மைப்படுத்தி கொள்ளலாம், இந்த இடத்துல ஒரு பிரேக் கிடைக்குது. நம்ம தான் இயல்பாக பேசணும்ல. அப்போ நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் உன்னிப்பாக ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இச்சு வந்தாலும் இந்த இடத்துல இக்கு வந்தாலும் மட்டும்தான் தொடர்ச்சியாக அந்த வாக்கியம் வரும். அப்போது இது வந்து சந்திப்பிழையற்ற வாக்கியம். சந்திப்பிழையுள்ள ஒரு வாக்கியத்தை மறுபடியும் கீழே படித்து பார்க்கணும். ஒரு டியை கூட எடுத்து பார்க்கலாம். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். எந்த இடத்துலையுமே வரல. அப்போது இந்த வாக்கியம் தவறு. அப்போ நமக்கு வந்து இயல்பாக பயிற்சியிலேயே நமக்கு சந்திப்பிலே வந்துடும். இதற்காக பெரிய அளவில் நாம் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் மிகாம இடங்களை வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பயிற்சி எடுத்தாவே உங்களுக்கு வந்துடும். இயல்பான தமிழ் உச்சரிப்புள்ள ஒரு விஷயந்தான் இது. சரி, இப்போ நாம் முழுமையாக கேள்விகளில் போகலாம். முதல் கேள்வி நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி சந்திப்பில் ஏற்ற தொடர்கிறது. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால், இதுதான் சரியான வார்த்தை. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். இது இல்லாமல் யோசித்து பாருங்கள். பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் ஏதோ மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. அப்போது இது இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சந்திப்பில் இல்லா தொடரை. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இந்த இடத்துல ஓகே, இந்த இச்சு இருக்கிறது ஓகே. இப்போ மற்றதெல்லாம் அப்போது கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன், இதுதான் சரி. அப்போ இது சரியான தொடர். அடுத்த கேள்வி சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவுக. சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவுக. இங்கே ஒரு சந்திப்பிழையுள்ள, நல்லா அந்த கேள்வி ஒரு முறை பாருங்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிய. கொஞ்சம் கேள்வி அணுகிறப்ப கொஞ்சம் லாஜிக்காகவும் சில சிக்கல்கள் நமக்கு வைப்பாங்க. அந்த சிக்கல்கள் தான் இது. இங்கே இது வரைக்கும் நம்ம என்ன கேட்டாங்க, சந்தி பிழை நீக்குன்னு ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க. அது மாதிரி சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிய அப்படின்னு கேட்டாங்களா? அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க, சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறியன்னு கேட்டாங்களா? இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க, சந்தி பிழையுள்ள தொடரை தெளிக. இதை நம்ம அப்படியே விட்டு அடிச்சுட்டு சந்தி பிழைனா இக்கு எங்கே வரும், இப்போ எங்கே வரும், ரைட் ஓகே எதுன்னு போடக்கூடாது. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி. இங்கே வந்து நற்செந்தமிழ் மொழி, இது வந்து சந்திப்பிழை இல்லை. தென்னாடு விளங்குகிற இத்து வரணும், விளங்குகிற திகழ்ந்தன் மொழி, அதனால் இது பிழையுள்ள தொடர். வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி, இங்கே வந்து கசதபவே வரல. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈ இருக்குது, இங்கே சே இருக்குது, இங்கே மோ இருக்குது, ஆனால் இங்கே இற்று வந்துருச்சு. அதனால் சேவுக்கு வந்து அதனுடைய வல்லினம் மிகாது. இங்கே பார்த்தா நமக்கு வந்து ஓ இருக்குது, வா இருக்குது, மோ இருக்குது. இப்போ மொத்தத்தில் கசதப வரவே இல்லை, இங்கேயும் கசதப வரவில்லை. அப்போ கசதப வந்த ஒரு தொடர் இதுதான். இதில் வரவேண்டி விடுபட்ட எழுத்து இத்து. அப்போது சந்தி பிழையுள்ள தொடரை தெரியுங்க. சின்ன கேள்வி தான், சாதாரண கேள்வி தான், ஆனால் தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புள்ள ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்த கேள்வி சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. இதை பார்த்தாவே தெரியும். மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு இக்கு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அவ்வளோதான், வேறு எங்கேயுமே இங்கே வரல. மெய்க்கீர்த்திகள் புலவர்களான்னு வராது. அதனால் இது சரியான வார்த்தை தான். இந்த இடத்துல சந்தி பிழை இல்லை, வல்லினம் மிகாது. இங்கே வந்து என்னென்ன இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புலவர்கள், ஆள் இதெல்லாம் பிரித்து எழுதியிருக்காங்க. இது நமக்கு தேவையில்ல. சந்தி பிழையற்ற தொடர் இதுதான். அடுத்த கேள்வி
இனி நம்ம கேள்வி கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. கற்றோர்க்கு வந்துருச்சா, சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இதுவும் பிழையற்ற வார்த்தை. கற்றோருக்கு இங்கே வித்தியாசம் இருக்குது, அதனால் விட்டுருங்க. கைப்பொருள் இதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், இதையும் விட்டுருங்க. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. அப்போது ஒன்றுனாலும் சந்தி பிழையற்ற தொடர். அடுத்த கேள்வி, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, இது பிழையற்ற தொடர். இங்கே யானை தாவுக்கு முன்னாடி இங்கே வரல, இங்கே குறிப்பாக அங்கே நல்லா பாருங்கள். ஐயோ வல்லினம் மிகுந்திருக்குது அப்படின்னா வல்லினம் மிகுந்துக்கிறதுன்னு இச்சு வரக்கூடாதுங்க. யானைக்கு இத்து தான் வரணும், இதுக்கு இனமான ஒரு வல்லின எழுத்து தானே வரணும், அதை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி, தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு, சந்திப்பிழை. இந்த ராவும் இங்கே தப்பு இருக்குது, அதையும் கவனிக்கணும். இங்கே நம்ம அழகாக பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது அப்படின்னு, இங்கே எண் இந்த இதில் இருக்குது, இங்கே ஒரு தப்பு இருக்குது, இங்கே இது வந்திருக்கு, இது எல்லாமே தவறு. அப்போ சரியான வாக்கியம்னு கூட சொல்லலாம். அதை சந்திப்பிழை நீக்கி எழுதுக அப்படிங்கிறது இது சரியான வாக்கியம். அடுத்த கேள்வி, சந்திப்பிழையற்ற பிழையுள்ள தொடர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சந்திப்பிழையுள்ள தொடர் இதில் தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வங்கி கணக்கை பயன்படுத்து, இது பிழையுள்ள தொடர். கடவுச்சொல்லை சரிபார், இது பிழையற்ற தொடர். விற்பனை கருவி இயங்குகிறதா, சரி. அடையாள எண்களை உருவாக்கு, இங்கே வல்லினம் எதுவுமே வரல, அப்போ இதுவும் சரி. வல்லினம் வர்றதில் கடவு சொல்லை சரிபார்னு வராது, கடவுச்சொல்லை சரிபார், இது கரெக்டு தான். வங்கி கணக்கை பயன்படுத்து, வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படின்னு வரக்கூடாது, வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படிங்கிறது பிழையுள்ள தொடர், இது பிழையுள்ள தொடர். இதெல்லாம் வந்தால் பிழையற்ற தொடர். அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியம். குதிரை தாண்டியது, குதிரை தாண்டியது அப்படிலாம் கிடையாது, குதிரை தாண்டியது. இது ஒரு எழுவாய், அதுக்கு அடுத்து வருது, அதனால் குதிரை தாண்டியது, அவ்வளோதான். வரும்படி சொன்னான், அவ்வளோதான். வரும்படி சொன்னான் அப்படின்னு வம்படியாக வராது. ஸோ இதுவும் தவறு, இது சரி. அப்போ 2 மற்றும் 3 சரி. அடுத்த கேள்வி, சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. நீக்கி எழுதுன்னா சந்திப்பிழையற்ற தொடர் தான். பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை, அவ்வளோதான். இங்கெல்லாம் சில இதில் விட்டு இருக்கும், அதனால் இது எல்லாமே தவறானது. அடுத்தது இங்கே கேட்குறாங்க, வல்லை பாட்டின் சிறப்பு கேட்ப முளவை முழங்குகின்றன. இதை எங்கெங்கே சந்தி பிழையற்ற தொடர் இது அப்படின்னா வல்லை வரணும், அப்போ இப்போ வராது, எல்லாமே தவறு தான், அப்போ இது தவறு. பாட்டின் சிறப்பு இக்கு வரணும், இப்போ இக்கு வராது, தவறு தான், அப்போ இதுவும் தவறு. கேட்ப முளவை முழங்குகின்றது, முளவை முழங்குகின்றன. இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, முளவை முழங்குகின்றது முழங்குகின்றன இதுவும் கவனிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்து சந்தி பிழையற்ற தொடர் நாம் போட்டுக்கலாம். அடுத்த கேள்வி, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன், சிக்கனமாக பயன்படுத்துவேன், இதுதான் சந்திப்பிழை இல்லாதது. சிக்கனம் ஆக இதெல்லாம் தப்பு. அது மாதிரி பயன்படுத்துவேன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வார்த்தைக்கு நடுவில் ஒரு இப்பு போடுறாங்க பாருங்கள், அது பெரிய தப்பு. அப்போ இதுவும் தப்பு. சிக்கனம் ஆக இதுக்கே ஏற்கனவே வல்லினம் மிகும் இடங்கள்லாம் சந்திப்பிழைக்கு, இங்கே இம்மாகன்னு போடுறாங்க. இது ஆக்சுவலாக வல்லினமே கிடையாது, கசடதாபரங்கிற மாதிரி தான் வல்லினம். இது ஞானநாமன, இது மெல்லினம். அப்போ மெல்லினம்லாம் மிகுவது சந்திப்பிழையில் வராது. அதனால் இதை தெளிவாக பார்த்து இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியம் கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பதே சரி. அடுத்த கேள்வி, வானை தொடும் அளவிற்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் சந்தி பிழையை நீக்குக அப்படின்னு பார்த்தோம்னா வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், இதுவே சரி. அடுத்த கேள்வி, கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். இதுதான் சந்திப்பிழை நீக்கு. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்தும் நன்மை தீமை வச்சுங்க. இந்த கண்டுபிடிப்பு இந்த இப்புங்கிற வார்த்தையிலையும் 2 பக்கங்களுக்குள்ளேயும் என் பிழை இருக்குது அப்படின்னா இருக்குது. கண்டுபிடிப்புகள்லாம் கிடையாது, கண்டுபிடிப்புகள் தான் சரி. 2 பக்கங்கள்லாம் கிடையாது, 2 பக்கங்கள், அவ்வளோதான். அதனால் இந்த வார்த்தை தவறு, இந்த இடத்துல இப்போ வருது, ஸோ இதுவும் தவறு. இங்கே இப்போ வருது, இதுவும் தவறு. அப்போ சரியான வாக்கியம், சந்தி பிழை இல்லாத வாக்கியம் எது? கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள் என்பதே சரி. அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியத்தை நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன், இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியங்கள் தகவலை திரட்டு, இது சரி. தகவல்களை திரட்டு, இது தவறு. முதியவருக்கு கொடு, இது சரி. முதியவருக்கு கொடுங்கிறது தவறு. அப்போ 1, 3 சரி. அடுத்த கேள்வி, கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது, இத்து வரணும்.
இக்கு வரணும். அப்போ இதுதான் சரி. மற்றதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற தொடர். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. இப்பயும் பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த காட்சியை பார். இது சந்தி பிழையற்ற வாக்கியம். அடுத்த கேள்வி, மெட்டுக்கு பாட்டுப்பாடு. இந்த இப்பு வர்றதுனால இது சந்தி பிழை இல்லாத தொடர். இங்கே இப்பு கிடையாது. மெட்டுக்கு பாட்டுங்கிறதான் கரெக்டாக. மெட்டுக்கு பாட்டு அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் இப்பு இல்லை. இங்கே பாட்டுப்பாடு, பாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டு சொல்லக்கூடாது. ஸோ இங்கே இல்லாதனால இதுவும் இல்லை. அப்போ இதுதான் மிகவும் சரியானது. அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற தொடர். கைவினை கலைஞர்களுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பதே சரி. அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதில் பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. இது சரி. அதே மாதிரி பிற நாட்டு சிற்பங்கள் இங்கு வரல. அப்போ இதை விட்டுறணும். முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். இங்கே இப்பு வருது. இது சரி. புடைப்பு சிற்பங்கள் ரைட்டு. சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள்னு கரெக்டு தான். அப்போ இது சரி. அப்போ இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ 2 4 தப்பு, 1 3 சரி. அடுத்த கேள்வி, கயிற்றுக்கட்டில் தன்னை மறந்து ஒயங்கினான் என்பதே சந்தி பிழையற்ற தொடர். கயிற்றுக்கட்டலில், கயிறு கட்டலில் வராது. இது ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கயிற்றுக்கட்டலுங்கிற சந்தி பிழையற்ற. கயிறு கட்டல்னு வராது. கயிற்றுக்கட்டலுங்கிற சரி. கயிற்று நோட்டி இக்கு வரல. கயிறுக்கு இக்கு வருது. ரெண்டுமே தப்பு. கயிறுக்கு இக்கு வரக்கூடாது. அப்படி பார்த்தா இதுவும் சரியாக தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம சொல்லியிருக்கிறது இங்கே சந்தி பிழையற்ற தொடர். கயிற்றுக்கட்டில் தன்னை மறந்து உறங்கினான் என்பதே சரி. அடுத்த கேள்வி, இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு. இங்கே இப்போ வரல, இங்கே வருது. அப்போ இதுதான் பிழையற்ற தொடர். இங்கே இப்போ வந்தாலும் இங்கே வரல. இந்த இடத்துல வரல, இந்த இடத்துல வரல. அதனால் இந்த 2 இடமும் கவனிக்கணும். இதுதான் சரியான சந்தி பிழையற்ற வாக்கியம். அடுத்த கேள்வி, மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் என்பது சரி. அதே மாதிரி மாட்டை இத்து வரல, அதனால தப்பு. தமிழ் மக்களின் வீரத்தை வரணும், வரல, அதுவும் தப்பு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். இது சரி. அப்போ 1 4 சரி. அடுத்த கேள்வி, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறது தான் சரி. மற்றெல்லாம் தவறு. அடுத்த கேள்வி, முல்லைக்கு சரியா தேர்தந்து மலைமேகத்தை விட புகழ்பெற்றான் வள்ளல் பாரி. இங்கே முல்லைக்கு வந்துருச்சு, தேர்தந்து வந்துருச்சு. மலைமேகத்தை விட இப்போ காணோம். அப்போ இது தவறு. அதனால் இது புலவரின் சொல்லுக்காக இத்து வரல. அப்போ இதுவும் தவறு. இது வந்திருக்கு, ஆனால் இங்கே இத்து வரல, தவறு. புலவரின் சொல்லுக்காக வந்திருக்கு. தன் வேலையை தலையையே தர துணிந்தான் குமணன் அப்படிங்கிறப்ப இது 2ம் சரி. அப்போ 1 4 சரி. அடுத்த கேள்வி, பதிகம் என்பது 10 இப்பு பாடல்களை கொண்டது. இது சரி. பதிகம் என்பது 10 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது தப்பு. விழாக்களின் போது இசைக்கருவின்னு வராமல் இசை மட்டும்தான் இருக்குது. அதனால் இதுவும் தப்பு. அப்போ இசைக்கருவி கரெக்டாக. அப்போ 1 4 சரி. அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியம். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். இங்கே இந்த இக்கும் இல்லாமல் இருந்தது தப்பு. இங்கே இத்து இல்லை, தப்பு. இங்கேயும் இத்து இல்லை, தப்பு. இங்கேயும் இத்து இல்லை, தப்பு. அதனால் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஒன்றை வரணும். சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. இதான் பிழையற்ற வாக்கியம். கருவி பறைன்னு வராது, ஞாபகம் வச்சுங்க. இது தனி வார்த்தை, பறை. அடுத்த கேள்வி, கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் என்பது சந்தி பிழை இல்லாத தொடர். கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான், கரெக்டு. அடுத்த கேள்வி,
காட்சியை பார் என்பதும் சரி. என கேட்டார்னு வரணும், என கேட்டார் அப்படிங்கிறப்ப தப்பு. ஊருக்கு செல் என்பதே சரி, ஆனால் இங்கே இச்சை காணும், அப்போ இதுவும் தப்பு. கதவை திற என்பது சரி. அடுத்த கேள்வி, கதையை படித்தேன். இந்த இடத்துல இப்போ வரணும், அதனால் சந்திப்பிலை. கதையை படித்தேன் என்பது சரி, கதையாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடுத்த கேள்வி, நேரத்தை வரணும், கரெக்டு தான், சரியாக கடைபிடிப்பேன். கடைப்பிடிப்பேன் என்பதும் சரி. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் விட்டு வருது, அப்போ இது கிடையாது. வாழ்க்கை ஒரு கரெக்டு. பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது, அப்போ இங்கே ஓகே. இங்கே இக்கு மட்டும் வரல, அதனால் இது தப்பு. அப்போ 1, 3மே சரி. சந்திப்பிழை அற்ற வாக்கியம். அடுத்த கேள்வி, நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம் என்பது சந்திப்பிழையற்ற தொடர். அடுத்த கேள்வி, உலகப் பெரும்புகளை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். இங்கே கூட பார்த்துக்கலாம், திருக்குறள். இது சந்திப்பிழையற்ற தொடர். அடுத்த கேள்வி, சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. சந்திப்பிழை அற்ற தொடர். அடுத்த கேள்வி, இங்கே சரியான இணைப்பு சொல். நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இங்கே இணைப்பு சொல்லை பற்றி தான் பேசுகிறாங்க, சந்திப்பிழை பற்றி இதில் எதுவும் வரல. அடுத்த கேள்வி, பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். இது சரி, இங்கே இப்போ மெயினாக வரணும், இங்கே இத்து வரணும், இது இல்லாமல் இருந்தால் தவறு. அடுத்த கேள்வி, முதியவருக்கு கொடுக்க சொன்னார். இதுவும் சரி, மற்றதெல்லாம் சந்திப்பிழை உள்ள வாக்கியம். அடுத்த கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு அப்படிங்கிறது உணவு, உடை, அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும். புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும். இங்கே இத்து வருது. மொத்தத்தில் இது சந்திப்பிழையற்ற தொடர். மற்ற தொடரை படித்து பார்த்துங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி, தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கருத்துக்களையும் காண முடியும் என்பதே சரி, மற்றெல்லாம் சந்திப்பிழையற்ற தொடர். அடுத்த கேள்வி, கடுகைத்து இத்து வரணும், தொலைத்து ஏழ்கடலை இப்போ வரணும், புகட்டி வரணும், குறுக தரித்த குரல். தரித்தக்கு வர குரல், குறுக தரித்த குரல் அப்படின்னு வரக்கூடாது, குறுக தரித்த குரல் அப்படின்னு கரெக்ட். அப்போ இதில் இத்து வரணும், இப்போ வரணும், இக்கு வரணும், இங்கே ஒரு இத்து வரணும். இங்கே இத்து வரல, தப்பு. இங்கே இத்து வந்துருச்சு, 7 கடல்லாம் வந்துருச்சு, இங்கே இக்கு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, 7 கடலை. அப்போ இதுவும் தப்பு. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டிய குறுக தரித்த குரல். இந்த இக்கு வரக்கூடாது. அப்போ இது 1, இது மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி, போர்க்கோளம் இக்கு வரணும், பூண்டு வந்த பரதனது சேனையை இக்கு வரணும், கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான் என்பதே சரி. அடுத்த கேள்வி, புத்தக படிப்பு தேவையை அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். இங்கெல்லாம் பிழையில்லாத தொடர் இதுதான். அடுத்த கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடர். மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். இது ஓகே, இப்போ இதுவே சரி. அடுத்த கேள்வி, ஆணிரை கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் இப்போ வரணும், அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாகவோ கருதப்பட்டது. இதுதான் சந்திப்பிழையற்ற வாக்கியம். அடுத்த கேள்வி, சங்ககாலத்தில் இசைத்தமிழ் இத்து வருது, தமிழும் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. இங்கே 2 இத்து வருது, இங்கே ஒரு இத்து வரல, அதனால் இது தப்பு. இங்கே சங்க காலத்தில் அப்படின்னு இங்கே ஒரு இக்கு எக்ஸ்ட்ரா வருது, அப்போ இதுவும் தப்பு. சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. சங்க காலத்தில் இசை இத்து வரல, அப்போ இதுவும் தப்பு. இப்போ மொத்தத்தில் ஃபஸ்ட்டு மட்டும் தான் சரி. அடுத்த கேள்வி, 8 இத்து வரணும், தொகைகள் 10 சுவடி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது சந்திப்பிழையில்லா தொடர். அதே மாதிரி விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது என்பதே சரி. அடுத்தது, மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர் என்பதே சரி. அடுத்த கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியம். கயிற்று கட்டில் தன்னை மறந்து உறங்கினான். இது சரிதான், பிழையற்ற வாக்கியம் இல்லை. கயிறு இது தப்பு. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. இதுவும் சரிதான். மேடை பேச்சு இங்கே லாக் ஆகுது, அப்போ இப்போ வரல, அப்போ இது தவறு. அடுத்த கேள்வி, சந்திப்பிழை இல்லாத தொடர். இயற்கை இப்போ வரணும், பிரிவுகள் செயற்கை இப்போ வரணும், பிரிவுகளை தீமை இத்து வரணும், விளைத்தலை இக்கு வரணும், கண்டார். இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைத்தலை கண்டார் அப்படிங்கிறது இது வருது. அடுத்தது, சந்திப்பிழை இல்லாத தொடர்.
தமிழ்துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமாற் கலைஞர். இதிலே கூட ஒரு தவறு, விரும்பி இப்போ எப்படி வரும்? சந்தி பிழையில்லா தொடரில் ஒரு பிழை கொண்டு வந்திருக்காங்க. சரி, சென்னை கிறித்துவ இக்கு வரல, அப்போ இது தப்பு. தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தமிழ் வரணும், இங்கே இத்து வரணும், அதுவும் வரல, தப்பு. தமிழ் புலமையும் இப்போ வரணும், ஃபஸ்ட்லேயே தப்பு, அப்போ இதுதான் சரி. அடுத்த கேள்வி, புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். இங்கே இப்பு, இங்கே இக்கு, இது ரெண்டும் முக்கியம். அடுத்த கேள்வி, மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை இப்பு பொருளாதார இச்சு சாதனைகளுக்கு இட்டு செல்லும். அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற தொடர். எல்லா சத்துகளும் கிடைக்கும்படியாக நம் உணவு இப்பு வரணும், பழக்கம் அமைய வேண்டும் என்பதே சரி. அடுத்த கேள்வி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இதை பார்த்தாவே தெரியும், இல்லை வந்து சந்தி பிழைகள் இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து சந்தி பிழையில்லா தொடர் இது. இங்கே இத்து வரல, அதனால் கை தொழில் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே இத்து வருது, இங்கேயும் இத்து வருது, ஆனால் இங்கே இக்கு வரல, அதனால் பார்த்துக்கலாம். இங்கே இக்கு வருதில்லை, அப்போ சரிதானே இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு இக்கு வரணும், அதுவும் வரல. அப்போது சரியானது பார்த்திங்கன்னா இந்த பி மட்டும்தான். அடுத்த கேள்வி, திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி இப்போ வரணும், படக்கரை பயன்படுத்தப்படுகிறது. சந்திப்பில் இல்லாத தொடர், இதை கவனமாக பார்த்துங்க. அடுத்த கேள்வி, பொறையோடு படுவது போற்றாரை பொறுத்தல். இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது, அதனால் கவனிச்சிங்க. அடுத்த கேள்வி, தெய்வ புலமை திருவள்ளுவரும் தமது திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றினார் என்பதே பிழை இல்லாத தொடர். அடுத்த கேள்வி, இது வந்து டெட்டில் வருது. சாலையை கரெக்டு தான், கடக்கும்போது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது, இறக்கைகளை கட்டி இக்குவரணம் கொண்டு பறப்பது போல் இருந்தது என்பது சந்தி பிழையற்ற தொடர். அடுத்த கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியம் பார்த்தோம்னா வாடை காற்று வீசியது என்பது சரி, வாடை காற்று அப்படிங்கிற தப்பு. வெயில் சட்டெனத்து இத்து வரணும், தணிந்தது என்பது சரி, வெயில் சட்டென தணிந்ததுங்கிறது தப்பு. அடுத்த கேள்வி, கடற்கரையில் உப்பு இக்கு வரணும், காய்ச்சிதல் நடைபெறுகிறது. மலை இப்பு, மலைப்பகுதியில் மலை இப்பு பயிர்களும் நிலப்பகுதியில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இதுதான் சந்தி பிழையற்ற வாக்கியம். அடுத்து கடைசி ஒரு கேள்வி, தண்ணீர் பற்றாக்குறையை நீக்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதே சந்தி பிழையற்ற தொடர். அவ்வளோதான். இதோட வந்து சந்தி பிழைகளை பற்றி வந்த ஒரு பார்வை முடிஞ்சது. ஓரளவுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இதுக்கு அடுத்த தலைப்பான குறிநிரல் வேறுபாடுகள் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் நல்ல ஒரு தரமான வீடியோக்களை தரோம். நன்றி வணக்கம். தேங்க்யூ டு ஆல்.